குருன்னு தான் ஃபினான்சியர்னு அர்த்தம். இவங்களை விட்டு கேஷ் போகாது, கேஷ் இவங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். அதனால கேஷ் இருக்கோ இல்லையோ இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. தனுசுக்கு சுக்கிரன் ஜென்ம எதிரி. ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறதே அதிகம். கிணறு நோண்டுற மாதிரி கனவு வரக்கூடாது. கிணறு நோண்டுற மாதிரி பணம்லாம் போயிடும்பாங்க. ஒரு பெண்ணை ரொம்ப சந்தோஷமாக அந்த பெண்ணை ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கனவுலாம் வரக்கூடாது. வந்தால் இருக்கிறது இல்லாமல் போயிடும். இங்கே உதட்டுக்கு மேலே மச்சம் மட்டும் இருந்துச்சுன்னா கிஃப்ட் எடுங்க. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் ராசி பலன்கள்ல பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அருமையான ஒரு விஷயம் இருந்தா, அதாவது நம்ம இப்ப இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சா? இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மச்சம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா? உங்களுக்கு வர்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததா? இதை நீங்கள் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிங்களா? இதை தொட்டு நான் பெரிய ஆளானேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத ராசி ரீதியாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அவ்வகையில் உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறதுனா எது நடக்கும், அதை பற்றி தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னா அது எப்போ நடக்கும்? அது என்ன அந்த ஒன்று? ஏன் ஒன்று போதுமா? தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க யார் சார்? பாவம், அவங்க கல்ச்சராகவே வளர்ந்த பீப்புள்ஸ், கல்ச்சர். ஆனால் இப்படி வேலை செய்கிறவங்களா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போவாங்க, கரெக்டாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு மத்திய அரசு நிறுவனம்லாம் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் தான் போவாங்க. ஒன்றும் சர்வீஸ் எத்தனை நாள் இருக்குது அப்படிம்பாங்க. சர்வீஸா? காலைல 10 மணிக்கு சார் போய் இன்டர்வியூ எடுத்தால் போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம் சார், நானே ஃப்ரீலான்ஸராக இருக்கேன் சார். அப்படின்னா உங்களுக்கு காலையில் எந்திரிச்சு திட்டமிட்ட வாழ்க்கை முறை உங்களுக்கு ஒன்றும் கிடையாதோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி திட்டமிட்ட வாழ்க்கை முறை இவங்களுக்கு உண்டு. ஒரு ஏப்பர் சீட்டில் கோடு போட்டு வாழ்கிற ஆட்கள் இவங்களாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முடிச்சிடறேன். இந்த மிராக்கிள் இவங்களுக்கு எப்போ வரும்னா, எப்போ மாடர்னைசேஷனுக்குள்ளே போகிறாங்களோ அப்போ உங்களுக்கு மிராக்கிள் வரும். இவங்களை கூப்பிட்டு டைரக்டராக போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கல்ச்சுரல் படங்களாக இருக்கும். இந்த மாதிரி முறை தோறி பேசக்கூடாது. நீங்கள் மதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இது ஊடகம். நீங்கள் அது வேறு மாதிரி சொல்லணும் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு வரவே வராது, அந்த ஜோவியல் வராது. இப்போ நம்ம மீடியாலாம் குஜிலி மஸ்து லெவலுக்கு போய்ட்டுருக்கு. ஐயோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு கல்ச்சருக்குள்ளேயே வாழ்கிற ஆட்கள். இப்போ கல்ச்சரான ஜாப்ஸை என்றைக்கு மாறுறாங்களோ அன்னைக்கு இவங்களுக்கு லைஃப்பில் மிராக்கிள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வென் தே ஸ்டார்டட் லவ்விங் டு செவ்வாய், அப்போ இவங்க லைஃப் மாறும். தைரியமாக என் லைஃப் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த பிரேவ்னஸ் இவங்களுக்கு வரவே வராது. எப்போ பார்த்தாலும் பாருங்கள், இவங்க அம்மாவாலே கஷ்டம் வரும் இவங்களுக்கு. தனுசு ராசிக்காரங்க அவங்க அம்மாவோட லைஃப் ரொம்ப சோக கதையாக இருக்கும். அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் அப்பா பிரிஞ்சு போகிறவங்களாம் இவங்க தான். இந்த சோகம் யாரோ பிரிஞ்சுக்கோ யாரோ வாழ்ந்துக்கோ, இவங்களுக்கும் இந்த கெட்ட பழக்கம் உண்டு. வேலை பார்க்குற இடத்துலையே ராசாத்தி உசுறு என்னது இல்லை, அது மாதிரி காரை விட்டு திண்ணையில் போதும்ப்பா, மிஷின் ஓடுது, வண்டியை ஓட்டுப்பா அப்படின்னு உட்காந்து இந்த மாதிரி பாட்டு போடுவாங்க, கவிதை எழுதுவாங்க. நீங்கள் லவ் லெட்டர் கொடுக்கும்போது மட்டும் ஊரில் இருக்கிற எல்லா சிசிடிவியும் உங்களை போட்டு எடுத்து வச்சிடும். உங்கள் பாஸ் உடனே கூப்பிடுவார், கொஞ்சம் கேபின் வந்துட்டு போங்க அப்படின்னு. நீங்களே ரிசைன் பண்ணிட்டீங்களா? நானே டெர்மினேட் பண்ணிட்டுமா? அதுதான் கூப்பிட்றதுக்காக கேட்டேன். 5 மினிட்ஸ் டைம் யோசிச்சு சொல்லுங்கள். யாரு திடீர்னு ஏன் அப்படி கேட்குறீங்க? அந்த பிள்ளை கூட உனக்கு என்னடா பேச்சு அப்படி பங்கே நீ மாட்டிக்கிட்ட பங்கு. இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். ஃபஸ்ட்டு திருமணம் பாருங்கள், ரொம்ப 3 பேருடைய ஒரு ஆளோட இருக்கும். 3 எழுத்து தான் இருக்கும். சஜு, பிஜு, ஜிஜு, இது மாதிரி ரொம்ப மாடர்னான ஒரு 3 லெட்டர் தான் இருக்கும். என் வாழ்க்கையில் சந்தித்ததை நான் சொல்கிறேன். வித்தியாசமான பேராக இருக்கும். ஒரு 3 எழுத்து, நான் 2 எழுத்து, அந்த மாதிரி பேராக தான் இருக்கும். சூரி, மாரி, இந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன டக்குன்னு பேர் தொடங்கினோடனே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி குட்டி பேராக தான் அவங்க இருக்கும். அது பெரும்பாலும் டைவர்ஸில் தான் முடியும். 2வது கல்யாணம் தான் சூப்பராக இருக்கும். அரசு பணி அத்தனை பேர் இவங்க தாங்க. நல்லா பார்த்துங்க, இவங்க தான் ஆஞ்சநேயர். யார் தெரியுமா? ஆஞ்சநேயர். ஒரு இடத்த வெட்டிட்டு வேணால் கட்டிட்டு வந்துடுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இவங்க தான் பெரிய அதிகாரிங்கெல்லாம். ஆனால் அந்த கல்ச்சர் தான். சொசைட்டி லோனை தாண்டி நான் எதுவும் வாங்கினதில்லை. என் வாழ்க்கையில் சிவில் ஸ்கோரு எப்பயுமே 800 900 தான் இருந்திருக்கு. யாருப்பா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பேசியே கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன? ஏன்னா 2 கூடியவன் சனி, அதே மாதிரி 8 கூடியவனாக இவர் இருக்கார், சந்திரன் இருக்கார். அதனால் இவங்களுக்கு கரை கடந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நீ கேட்கல, அது வேறு விஷயம். நான் பேசுவேன், என் கருத்தை பதிவு. ஏன் பஞ்சாயத்தில் நான் பேசக்கூடாதா? அது இவங்க 2 கூடியவன் சந்தையாக இருக்கிறனால புரட்சியாளர் இவங்கெல்லாம்.
பேசாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிக்ட் ஆகக்கூடியவர்களும் தனுசு ராசிக்காரர்கள், அதாவது என்னைய சுற்றி இருக்கவங்களுடைய பீப்புளை சொல்கிறேன். என்ன காரணம்? ஏன்னா இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர், இவங்க ஒரு டிக்னிட்டியோட தான் இருப்பாங்க. டிக்னிட்டி, டெக்கோரம், அதை தாண்டி போக மாட்டாங்க. அதை தாண்டி அவங்களால சிந்திக்கவே தெரியாது. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்லைனா கூட அந்த ஆடம்பர வாழ்க்கை, அதாவது பகட்டுக்கு வாழ்றவங்க. ஏன் காரணம் இருக்கு பிருந்தா? இப்போது காலபுருஷனுக்கு 9 கூடியவனா யாருன்னா உங்களுக்கு தனுசு ராசி தான் 9 கூடியவனாக இருக்கான். அப்போ குரு தான் 9 கூடியவனாக இருக்கான். அப்போ என்ன ஆகும்னா குருன்னு தான் ஃபினான்சியர்னு அர்த்தம். இவங்களை விட்டு கேஷ் போகாது, கேஷ் இவங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். அதனால கேஷ் இருக்கோ இல்லையோ இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அதே மாதிரி அந்த கடன் தொல்லையும் அவர்கள் கூட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 6 கூடியவனா சுக்கிரன் இருக்கிறனால, சுக்கிரனால ஆடம்பரம். தனுசுக்கு சுக்கிரன் ஜென்ம எதிரி. ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறதே அதிகம். எதுக்கு பெரிய அந்த பெருமைக்கு அந்த மாதிரி பெருமைக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஆகாத கனவு அதெல்லாம் வந்து என்ன, கிணறு நோண்டுற மாதிரி கனவு வரக்கூடாது. கிணறு நோண்டுற மாதிரி பணம்லாம் போயிடும்பாங்க இவங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதன் மருத்துவம் பண்ணிக்கிற மாதிரி கனவு வரக்கூடாது. ஊசி போட்டுக்கிற மாதிரி, டாக்டர் ரிப்போர்ட் படிக்கிற மாதிரி இந்த கனவுலாம் வரக்கூடாது. ஒரு பெண்ணை ரொம்ப சந்தோஷமாக அந்த பெண்ணை ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கனவுலாம் அவங்க வரக்கூடாது. வந்தால் இருக்கிறது இல்லாமல் போயிடும். இவங்களுக்கு வந்து சுக்கிரன் ஜென்ம எதிரி. அதனால் லவ் சம்மந்தப்பட்ட கனவுகள் வர்றது இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அப்படி வந்தால் இவங்கள மாதிரி, இவங்க கேரக்டர் மாதிரியே தான், ரொம்ப டீசென்ட் லவ்வா, ஏன் எப்படி என்ன பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியே போயிடணும். இவங்க அதுக்கு மேலே ஒரு நூல் மேலே போக மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு வர்றது, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடணும். நான் உங்களை கிண்டல் பண்ணல, உங்கள் குணம் அப்படி தான். ஆனால் உங்களுக்கு கல்ச்சர் படி போனால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். என்னைக்காவது நீங்கள் மாடனாக மாறும்போது அந்த மிராக்கள் நடக்கும். அது எப்போ நடக்குமோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஐயப்பன் அப்புறம் பாபா சாமி பக்தர்களாகவே இருக்காங்களே. ஆமாம், ஏன்னா 2 கூடியவனா சனி இல்லை, தனாதிபதி. சனினாலே ஐயப்பன் தான் அதிதேவதை. ஸோ குரு தான் அவங்க குணம், பாபான்னு கிடையாது. பாபா, மகரிஷி, என்ன ஃபாலோ பண்ண நிறைய பேர் கூட தனுசு ராசிக்காரங்க தான். தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தர் குருவாக செட் பண்ணிப்பாங்க. அவங்கள லைஃப் ஃபுல்லாக அவங்க டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஓகே, தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன நம்பர் ராசியான நம்பர்? தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் லேண்டாக வாங்கி போட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. லேண்டாக முருகப்பெருமான் அழகென்ற சொல்லுக்கு முருகன் ஹேவ் 2 wives. பட் தனுசு ராசிக்காரர்கள் ஆல்சோ ஹேவ் 2 wives. 1 wife is separated. அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, ஓகே, another one. இப்போ எப்படி அவங்க கல்யாணத்தில் 2 கல்யாணம் நடந்தே தீரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன கலர் சூட்டபுளாக இருக்கும்? என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ரெட் கலர் தான் நல்லா வரும். அதே மாதிரி இவர்களுக்கு ஆகாத கலர் க்ரீனு. அதே மாதிரி ஒயிட் ஆகாது, ரெட்டு மட்டும்தான் ஆகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தால் இவர்கள் அமோகமாக இருப்பாங்க. இங்கே உதட்டுக்கு மேலே மச்சம் மட்டும் இருந்துருச்சுன்னா கிஃப்ட் எடுங்க, அடிச்சு அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு ரொமான்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். முதல் திருமணத்தில் நான் பண்ண எதையும் நான் 2வது திருமணத்தில் பண்ண விரும்பலை, நான் இப்போ ரொம்ப லவ்வபுளாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவீங்க. எங்களுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்தால் காதல் மச்சம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்லதான் பெண்களுக்கு, ஆண்களுக்கு மச்சத்துக்கு சம்மந்தமே இல்லை. மச்ச சாஸ்திரம்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ இப்போது உங்களுக்கு எப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருப்பீங்க. நான் அந்த உங்கள் கேரக்டர் அப்படி தான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இவங்க ஜென்ரலாகவே அவங்களுடைய சாமுத்திரிக லட்சணமே அப்படி தான். இவர்கள் பெரும்பாலும் 7 வேளை குளிப்பாங்க, ஒரு வெஜிடேரியனாக இருப்பாங்க, ஒரு பயங்கரமாக. தனுசு ராசிக்காரர்களுக்கும் இது கோயிலை தாண்டி போவோம், டெய்லி ஒரு கோயில் போயிடுவாங்க. இதெல்லாம் அவங்க குணம். ஸோ இவங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் நெகிழ்ச்சியாக ரிலாக்ஸ் பண்ணி மீடியாவை நோக்கி திருப்பினாங்கன்னா நல்லா இருப்பாங்க. வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நமக்கான மெசேஜஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். என்ன தெரியுமா? உண்மையிலேயே ஏதோ ஒரு நம்ம கிளம்பும் போது செல்லாதே போகாதே அது மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டுருக்கும். போயிட்டு சென்று வா மகனே சென்று வா அறிவை ஏதோ ஒன்று கேட்கும். இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே கிளம்பும் போது சாமித்திலேருந்து புஷ்பம் கீழே விடும், நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டுருப்போம், ஒரு ஆட்டோ முன்னாடி போகும், பார்த்தா ஏதோ ஒரு தேவ வாசகம் ஏதோ ஒன்று அதில் எழுதியிருக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் ஆறுமுகம் இருக்க கவலை ஏது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது யாருக்கோ சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ உங்கள் ராசிக்கு எது ஆப்டான தெய்வமோ அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார், பஸ்ஸில் பக்கத்து சீட்டில். நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ இவ்வளோ நேரம் குருட்டு தான் பேசிட்டு வந்துடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரலாம். இது எதுவுமே எதிர்பார்க்காம நடக்கலை, இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான பதிவுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ரெட்ரோ ஆன்மீகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டுது. அவ்வகையில் நான் பெரிதும் நம்புவது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டைரக்டட் பை மிஸ்டர் காட், ஆப்ரேட்டட் பை த கிரகங்கள். இது புரிஞ்சுக்கிட்டு நமக்கேற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கேற்ற விஷயங்களை மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது நமக்கு வரல, அண்ணே நமக்கு மிருக தோசைண்ணே அப்படிங்கிற மாதிரி, அண்ணே நமக்கு லேடிஸ் தோசைண்ணே, ரைட்டுண்ணே, ஓகேண்ணே,
ஜலதோஷம் மட்டும் தோஷம் அல்ல, எல்லாமே தோஷம்தான். அவ்வகையில் அதுதான் ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த பணியாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்ம என்ன வேணால் ராசி பலன், இப்போ சனி இப்போ இருப்பார், குரு பலன் இப்படி வரும், குரு மாறினா மாறிடும், சனி மாறினா மாறிடும். ஆனால் லைஃபுக்கான சித்தாந்த ரீதியாக நம்ம அது ஜாதகத்தை அணுகும்போது இந்த ராசிக்கு இதெல்லாம் பிராப்தம், இது பிராப்தம் இல்லைன்னா அது பக்கமே போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறபடி லைஃப்பை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக சார், புதுவிதமான விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது? இது ரொம்ப புதுமையான தகவல்களை இனிமேல் தரலான் இருக்கேன். நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் ராசி பலன்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலான் இருக்கேன். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.